என்னை கீழாம்பூர் இங்கே அழைத்த பொழுது நான் இந்த பத்திரிகைகள் தமிழ்நாட்டில் வெளிவருகிற பத்திரிகைகளினுடைய பட்டியலை பார்த்தேன். எத்தனை பட்டியலினுடைய இது மாதிரி விழாவில் நம்மால் கலந்து கொள்ள முடியும் என்று யோசனை செய்தேன். அந்த மாதிரி விழாவுக்கு போவதே அவமானம் என்கிற நிலையில் தான் இன்றைக்கு பத்திரிகைகள் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கீழாம்பூர் துக்ளக் ஒரு அரசியல் பத்திரிகை என்று கூறினார். அரசியலுக்கு அர்த்தமே இப்பொழுது மாறிவிட்டது. ஒரு காலத்தில் அரசியல் என்றாலே இந்த நாடு, இதனுடைய தர்மம், தெய்வீகம், ஆன்மீகம், இதுதான் அரசியலே. அதிகார அரசியல் வந்த பிறகுதான் இந்த புனிதமான கருத்துகளுக்கு அரசியலிலிருந்து ஒரு விலக்கம் ஏற்பட்டது. இதெல்லாம் விலக்கி வைக்கப்பட்டன. சுவாமி விவேகானந்தர் தான் இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்துக்கே உந்துகோல். அவர் தான் இதற்கான சித்தாந்தத்தை கொடுத்தார். அவர் இல்லை என்றால் இந்த நாட்டின் சுதந்திர போராட்டமே உருவாகி இருக்காது என்று கூறியவர்கள் யார் யார் தெரியுமா? ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, சர்தார் பட்டேல், ராஜாஜி போன்ற பெரியவர்கள். யார் யார் இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்தில் இந்த வேள்வியில் ஈடுபட்டார்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே உந்துகோலாக இருந்தது சுவாமி ராமகிருஷ்ணர் நமக்கு அளித்த சுவாமி விவேகானந்தர். என்றால் அரசியல் என்றால் என்ன என்று நமக்கு புரிய வேண்டும். அரசியல் என்பதற்கு ஒரு தவறான கருத்து, அது ஒரு தாழ்மையான ஒரு எண்ணம் ஏற்பட்டது சுதந்திரம் வந்த பிறகு. அது தமிழ்நாட்டில் 1977க்கு அப்புறம்தான். அரசியல் என்பது ஒரு சாக்கடை என்ற அளவுக்கு நாம் முடிவுக்கு வந்துட்டோம். அது பெரிய தவறு. அரசியல் வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு எனக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. சாதாரணமான குடும்பத்தில் பிறந்தவன், ஒரு ஏழ்மையான குடும்பத்தில். நான் விவேகானந்தா காலேஜில் பிகாம் படிக்கும் பொழுது நேஷ்னல் லோன் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று உண்டு. 9,000 ரூபா லோன் கொடுப்பாங்க. அது திரும்ப கட்டணும் 10 வருஷம். அது மாதிரி அதுக்கு ஒரு காலகட்டம் உண்டு. அதை வாங்கி தான் நான் ராமகிருஷ்ணா மடத்தில் பிகாமில் படித்தேன். அப்போ கிராமத்துலேருந்து வந்த பொழுது தமிழ் மீடியத்தில் படித்ததுனால ஆங்கிலமே புரியல. ஒரு 6 மாதம் திக்குமுக்காடி போய்விட்டது. அப்போ ஒரு சுவாமி என்னை அழைத்து, பயப்படாதே, 6 மாதத்தில் நீ தேறி விடுவாய் என்று எனக்கு ஆங்கிலத்தில் குறிப்பாக என்னை பார்த்து எப்படி ஆங்கிலத்தில் அவங்க பாடம் சொல்லி கொடுக்கறத நீ எப்படி கவனிக்கணும், எப்படி நோட்ஸ் எடுக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்து ஆங்கில பத்திரிகையாளர் ஆவேன் என்னால் நினைக்கவே இல்லை. ஆங்கில பத்திரிகையிலே எனக்கு ஒரு இடம் தேடி கொடுத்தது ராமகிருஷ்ணா மேடம். அது போன்ற ஒரு சூழ்நிலையில் ராமகிருஷ்ணா மடத்தில் இருந்து விவேகானந்தா காலேஜில் 3 ஆண்டு படித்ததுனால தான் எனக்கு இந்த நாட்டை பற்றிய ஒரு கற்பனை. எவ்வளோ ஒரு உயர்ந்த நாடு, இதில் பிறக்கிறதுக்கு நாம் எவ்வளோ புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்பது இதுதான் நம்முடைய அரசியலினுடைய ஆதாரமே. இன்றைக்கு அரசியல் என்பது அதிகாரம், அது ஒரு எம்எல்ஏ வாங்கணும், அது போகணும், பணம் குவிக்கணும். இது மாதிரி ஒரு அரசியலில் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கலந்து வேலை செய்வது மிகவும் கஷ்டங்கிறதுனால தான் அரசியலிலேருந்து நல்லவர்கள் விலகி அரசியல் என்றாலே தவறு என்று ஆகிவிட்டது. அதை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் துக்ளக் தொடங்கப்பட்டது. துக்ளக் தொடங்கும் பொழுது நம்ம தமிழ்நாட்டில் இருந்த நிலைமை, பல பேர் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில். அதாவது தெருவில் எல்லாம் நாங்கள்லாம் அடி வாங்கியிருக்கோம், மண்டை உடைஞ்சிருக்கு. ஆர்எஸ்எஸ் ஷாக்கா நாங்கள் 1971 ஆரம்பித்த பொழுது தினம் யார் மண்டையாவது உடையும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சூழ்நிலை. தேச விரோதம் தலைவிரித்தாடியது. கபாலி கோவிலில் நீங்கள் பிரதோஷத்தன்னைக்கு போனீங்களோ ஒரு 100 பேர் இருப்பாங்க. கோவில்கள் வெறிச்சோடி இருந்தன. நாம் பார்த்தது நெத்தியில் ஒரு குங்குமம் விபூதி இட்டுக்கொண்டு போக முடியாது, காரித்து போவாங்க. இந்த அனுபவங்கள்லாம் நாங்கள் பட்டிருக்கோம். அந்த காலகட்டத்தில் என்னோட வேலை செஞ்ச சில ஆர்எஸ்எஸ்காரர்கள் கூட இங்கே இருக்காங்க. அந்த மாதிரி இந்த தமிழகத்தில் இன்றைக்கு எந்த மாதிரி நிலைமை மாறி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டினுடைய சமுதாயம் மாறிவிட்டது. சமுதாயத்தினுடைய இந்த அரசியல் மாறவில்லை, அதுதான் தப்பு.
இன்றைக்கு எதையெல்லாம் எதிர்த்து இந்த திராவிட இயக்கம் போராடியதோ அது எல்லாமே வெற்றி பெற்று விட்டது. தெய்வம் வெற்றி பெற்று விட்டது, தர்மம் வெற்றி பெற்று விட்டது, கோவில்கள் வெற்றி பெற்று விட்டன, விழாக்கள் வெற்றி பெற்று விட்டன. இதையெல்லாம் எதையெல்லாம் அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அது எதையுமே அவர்களால் அழிக்க முடியவில்லை. அதனால நமக்கு ஏதோ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் என்பதனால தமிழ்நாட்டை பற்றி ஒரு தவறான கற்பனை. வெளியில் நான் போகும்பொழுது நீங்கள்லாம் இவ்வளோ நல்லா இருக்கீங்க, உங்கள் அரசியலே இவ்வளோ மோசமாக இருக்குன்னு கேட்பாங்க. அதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் இன்றைக்கும் ஆன்மீகமும் தெய்வீகமும் இன்றைக்கும் நல்லவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கணுன்னாக்க நீங்கள் பாம்பே, டெல்லி இங்கெல்லாம் போகணும். தமிழ்நாட்டிலிருந்து யார் உருவாகி வருகிறார்களோ அந்த மாணவர்களுக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. நல்லவர்கள், நாணயமாக இருப்பாங்க, பொய் பேச மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு தமிழ்நாட்டில் அந்த ஒரு தோற்றம் இருக்கிறது என்றால் நம்ம ஆன்மீக பாரம்பரியம் தான் காரணம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நம்பிக்கை என்னவென்றால் தமிழ்நாட்டின் மூலமாக தான் இந்த நாடே மாற முடியும் என்பது கூட நான் நினைச்சிருக்கேன். இதை பல பேர் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வெளிநாட்டினுடைய படையெடுப்பால், முகலாயர்களுடைய படையெடுப்பால் பாதிக்கப்படாத, பெரிய அளவு பாதிக்கப்படாத 5000-10,000 ஆண்டுகளாக நம்முடைய வாழ்க்கை முறை தொடர்ந்து இருக்கிற ஒரே இடம் தமிழ்நாடு தான். மிச்சம் எல்லா இடத்துலையும் இதெல்லாம் பாதிக்கப்பட்டு அவங்களுடைய நூல் அருந்து விட்டது. இங்கே அந்த ஆன்மீக பாரம்பரியம், இந்த நாட்டையே காப்பாற்றக்கூடிய ஆன்மீக பாரம்பரியம் நம்ம நாட்டில் தான் அர்த்தத்தோடு இருக்கிறது, தமிழ்நாட்டில் தான். இப்போ நான் கும்பமேளா போயிருந்தேன். எப்போ வழக்கமாக கும்பமேளா போய் ஸ்நானம் செய்து விட்டு வருவது என்பது சாதாரணமான ஒரு பழக்கம். ஆனால் இந்த முறை நான் என்ன முடிவு பண்ணேன், கும்பமேளாவை போய் பார்த்து அதனுடைய அர்த்தம் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். யாருமே அழைப்பதற்கு கொடுக்காத 65 கோடி மக்கள் வருகிறார்கள், அவர்கள் பார்த்து போய்கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. இது இந்த தேசத்தினுடைய ஆன்மீகம், ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம அறியாத ஒரு உணர்வு நம்ம ஒன்றில் ஈடுபடுத்துகிறத, அதுதான் இந்த நாட்டினுடைய ஆன்மீக பாரம்பரியம். நான் அங்கே போய் 3 நாள் சாதாரணமாக எந்த இடத்துல இடம் இருந்ததோ படித்து கொண்டிருந்தேன். யார் சாப்பாடு போட்டாரோ சாப்பிட்டு கொண்டிருந்தேன். இந்த மக்களையே பார்த்து கொண்டிருந்தேன். அங்கே இருந்த ஞானிகள், அங்கே இருந்த நிர்வாண சன்னியாசிகள், அங்கே இருந்த அகோரிகள், யார் யாரை பற்றி தவறான அபிப்பிராயம் இருக்கிறதோ அவர்கள் எல்லோரையும் சென்று பார்த்து அவர்கள் எப்படி எப்படி ஆனார்கள் என்று கேட்டு நோட்ஸ் எடுத்துக்கொண்டு வந்தேன். என்னால் புரியவே இல்லை. பத்திரிகைகள்லாம் எந்த அளவுக்கு அறியாமையில் இருக்கிறார்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ளவே முடியல. கூட்டத்தை தான் பார்க்குறாங்களே தவிர, அந்த கூட்டத்தில் ஒரு பெண்மணியும் போகும்போது நான் ஒரு 1/2 மணி நேரத்தில் ஃபோட்டோ எடுக்க சொன்னேன் என்னோட கூட வந்த ஒருவரை. 3வது 4வது பெண்மணி தலையில் 5 கிலோ 6 கிலோ வெயிட் எடுத்துன்னு போயிட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் போய் கேட்க சொன்னாங்க, யார் அப்படின்னு. ராஜஸ்தான்லேருந்து இருக்காங்க, மத்திய பிரதேசம் வந்திருக்காங்க, ஒரிசாலேருந்து வந்திருக்காங்க, தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. சாரியா அந்த இடத்துக்கு அவங்க வரத்துக்கு 50 கிலோமீட்டர் நடக்கணும். நானெல்லாம் ஃப்ளைட்டில் போய் இதில் அந்த ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கேருந்து போகிறதுக்குள்ளே 15 கிலோமீட்டர், அங்கே உள்ளே போகிறதுக்குள்ளேயே 5 மணி நேரம் ஆச்சு. அந்த இடத்துக்கு நடந்து போகிறாங்க, குழந்தைய எடுத்துன்னு வராங்க. 3 மாத குழந்தை, 4 மாத குழந்தை. இதெல்லாம் பார்த்து நான் ஆடி போயிட்டேன். எந்த ஒரு உந்துதல் இருந்தால், அங்கே வேற ஏதோ ஒரு ஆக்சிடென்ட், அதில் 50 பேர் செத்து போயிட்டாங்க. அந்த இடத்துக்கு போகணுமா? நான் ஏதோ ஒரு சாதாரணமான மக்கள் மாத்திரம் இதை பண்ணலை. நான் பார்த்தேன் என்ஆர்டிஎஃப் போட்டில் அந்த சரஸ்வதி குண்டு என்ற ஒரு இடம் எடுக்கிறது. சரஸ்வதி அங்கே அந்தர்வாகினியாக வருகிறார் என்பதனால அங்கே போய் ஸ்நானம் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த என்ஆர்டிஎஃப் போட்டை எடுத்துக்கொண்டு போனோம். அதில் வரவங்கள்லாம் சாதாரணமானவர்களில், அவங்க எல்லாம் சமுதாயத்தில் ஒரு மேல்தட்டு மக்கள் என்று கூறலாம். அதில் 2 பேர் ஒரு 3-4 மாத குழந்தை எடுத்துன்னு வந்தாங்க. ஆச்சரியம் எனக்கு. அதனால இந்த நாட்டினுடைய ஆன்மா என்ன என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது இந்த 3 நாட்கள்ல தான். இந்த நாட்டினுடைய இந்த ஆன்மாவுக்கு வடிவம் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை முறையை தொடர்ந்து கடைபிடிக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு என்பதில் எனக்கு சந்தேகமே கிடையாது. இந்த தமிழ்நாட்டில் ஒரு வக்கரமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது.
அந்த வக்கரமான சூழ்நிலையை பார்த்து நாம் அஞ்சக்கூடாது, பயப்படக்கூடாது என்பதை எனக்கு சொல்லிக் கொடுத்தது ராமகிருஷ்ணா மடம், ஆர்எஸ்எஸ், இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ராம்நாத் கோயங்கா போன்ற துணிவானவர்களோடு நான் வேலை செய்கிற ஒரு எனக்கு வாய்ப்பு கிடைத்ததுனால பயம் என்பது மாறி இது எல்லாவற்றுமே நாம் முயற்சியின் மூலமாக தான் இதை சமாளிக்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்தது. அதனால் இன்றைக்கு நான் கூற விரும்புவது என்னென்றால், அரசியல் என்றால் அது ஒரு தவறான எண்ணத்தை நாம் பரப்பக்கூடாது, நாம் வைத்து கொள்ளக்கூடாது. அரசியல் என்பதை நாம் கையாள வேண்டிய ஒன்று. ஆன்மீகத்தின் மூலமாகவும் தெய்வீகத்தின் மூலமாகவும் தேசபக்தியின் மூலமாகவும் நாம் கையாள வேண்டிய ஒன்று. ஒரு சின்ன உதாரணம் கூறுகிறேன். ரொம்ப பிரபலமான ஒரு காலம் உண்டு என் லைஃப்பில். 1987 என்ன ராஜீவ்காந்தி ஒரு ஃபோர்ஜ்டு லெட்டரை வச்சு அரெஸ்ட் பண்ணி, அது கோர்ட் ஃபோர்ஜுன்னு சொன்ன உடனே கவர்மெண்ட்டுக்கே ஒரு பெரிய கலகலப்பு ஏற்பட்டு எனக்கு ஒரு பெரிய கியாதி. எனக்கு எல்லாமே வாழ்க்கையில் ஓசியில் தான் கிடச்சிது, எனக்கு புகழும் அப்படி தான் கிடச்சிது, எல்லாமே ஆக்சிடெண்ட் தான் லைஃப்பில். அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. அப்போது கோயங்கா கிட்ட உட்காந்துனேன். திடீர்னு என்னை எல்லாம் பெரிய ஆளாக பார்க்குறாங்க, எங்கள் வீட்லேயே என்னை பார்த்து பயப்படுறாங்க, என்னுடைய நண்பர்கள்லாம் என்னை விட்டு தள்ளி போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு பாப்புலாரிட்டி எனக்கு வந்ததுனால எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுருக்கிறது ராம்நாத்ஜின்னு கேட்டுடுறோம். அவர் சொன்னார், வாழ்க்கையில் நீ எதை வேண்டாம் நீ சமாளித்து விட முடியும், பணத்தை பதுக்கி விட முடியும், அழகை கூட மறைத்து விட முடியும், ஆனால் புகழை மறைக்க முடியாது. அதனால் நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக, இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, இது எப்படி சமாளிக்கிறதுன்னு கேட்டேன். அப்போ எனக்கு ஆர்எஸ்எஸில் சொன்னது என்னென்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிக்காது. நான் சைக்கிளில் போய்ட்டு இருந்தேன், சைக்கிள்லேயே போவோம், செருப்பு போடாத கபாலி கோயில் போவோம், அப்படியே இருக்கணும். நம்முடைய நண்பர்களை மாற்றக்கூடாது. எந்த வீட்டுக்கு நாம் போவோமோ அந்த வீட்டுக்கெல்லாம் போயிட்டுருக்கோம். உறவினர், நண்பர்கள் எல்லாரையுமே நாம் எப்படி இருந்தோமோ அப்படியே இருந்தால் நாம் ஒரு தனியானவன் என்கிற ஒரு எண்ணம் ஏற்படாது என்றதை சொல்லிக் கொடுத்தது ஆர்எஸ்எஸ். அதே போல் நான் கோயங்கா கிட்ட இந்த பாப்புலாரிட்டி எப்படி சமாளிக்கிறதுன்னு கேட்டேன். இப்போ சொன்னார், 1923 மகாத்மா காந்தி இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை வாபஸ் பெற்றார். அதாவது வெற்றி பெற வேண்டிய ஒரு நேரத்தில், வெண்ணெய் திரண்டு வருகிற ஒரு நேரத்தில் தாழியை உடைத்த கதையாக மகாத்மா காந்திக்கு ஒரு பெரிய அவப்பெயர் ஏற்பட்டது. ஏனென்றால் சௌரி சோரா என்கிற ஒரு இடத்துல 14 போலீஸ்காரர்களை அந்த போராட்டக்காரர்கள் கொளுத்தி விட்டார்கள். அது ஒரு பெரிய ஒரு வன்முறை. காந்தியோ வன்முறையை கூடாது என்று சொல்லி அஹிம்சாவாதி. என்ன சார் அஹிம்சாவாதி? போராட்டம் செய்கிறீர்களே, உங்கள் ஆளுங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க ஏளனம் செய்கிறார்கள். மகாத்மா காந்தி அந்த மூமெண்ட்டை வாபஸ் பெறுகிறார். அவர் அஹிம்சாவாதி என்று காட்டிக்கொள்வதற்காக நாட்டுக்கு வேண்டிய ஒரு பெரிய போராட்டம் வெற்றி பெறுகிற ஒரு நேரத்தில் நீங்கள் இதை வாபஸ் பெற்று விட்டீர்கள் என்று காங்கிரஸ்காரர்களை மகாத்மா காந்தி படத்தை தெருவில் வைத்து காரி துப்பினார்கள். இது அந்த நாட்டில் நடந்தது. அப்போ மகாத்மா காந்தியை பிபிசி இன்டர்வியூ பண்ணாங்க. இதுதான் என் வாழ்க்கையிலேயே ஒரு 2 வரி தான் மகாத்மா காந்தி சொன்னது என் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. பிபிசி இன்டர்வியூ பண்ணுறாங்க அவரை. மிஸ்டர் காந்தி, இட் சீம்ஸ் யுவர் பாப்புலாரிட்டி ஹஸ் லெஃப்ட் யூ. அதுக்கு அவர் பதில் கூறுகிறார், பாப்புலாரிட்டி கம்ஸ் வித்தவுட் இன்விடேஷன் அண்ட் கோஸ் வித்தவுட் ஃபேர்வெல். என் வாழ்க்கையை மாற்றினது இந்த 2 சென்டென்ஸ் தான். இதை நம்பாதேன்னு சொன்னார் ராம்தாஸ். பாப்புலாரிட்டிங்கிறது மற்றவங்க நம்ம பற்றி நினைக்கிறது, இது எப்போ வேண்டாம் மாறலாம், இதை நம்பிடாதேன்னு சொன்னார். ஏனென்றால் நம்ம வாழ்க்கையை பூரா மாற்றுவது, நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன என்பது நமக்கு ஒரு திசையை கொடுப்பது, இதை தான் ஆதாரமாக வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர மற்றதெல்லாம் வரும் போகும், பணம் வரும் போகும், புகழ் வரும் போகும், பதவி வரும் போகும். இது எனக்கு சின்ன வயசுலேயே இந்த மாதிரி அனுபவங்கள் மூலமாக ஏற்பட்டதுனால என்னை மெட்ராஸில் தான் முடிவு பண்ணாங்க. இங்கே சூர்நாராயண ராவ் ஆர்எஸ்எஸ் பெரிய பிரச்சாரக்கு என்னெல்லாம் வடிவமைத்தவர். அவர் ஒரு மீட்டிங் அழைத்திருந்தார். நீங்கள் போய் மத்திய பிரதேஷில் போய் 1992 மத்திய பிரதேஷில் போய் நீங்கள் ஓட்டரை ரெஜிஸ்டர் பண்ணணும், நீங்கள் ராஜ்யசபாவுக்கு போக வேண்டும் என்று கூறினார். வாஜ்பாய், அத்வானி எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு இன்னும் அரசியலில் அந்த அரசியலில் நாட்டம் இல்லை.
அரசியலில் எவ்வளவு ஈடுபாடு இருந்தாலும் தேசிய அரசியல், ஆன்மீக அரசியல், தெய்வீக அரசியல் தான் எனக்கு நம்பிக்கை இருந்ததை தவிர அதிகார அரசியலில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. நான் காஞ்சி மகாசுவாமிகிட்ட போனேன். அவர் என்னை பார்த்த உடனே நல்ல இந்த வெயிட் இது என்ன, இது இவங்கெல்லாம் இவ்வளோ பெரியவர்கள் கூறுகிறார்கள், நாம் அவர்கள் பேச்சை கேட்டே வளர்ந்தவன், எப்படி மறுப்பது? என்னை பார்த்த உடனே நீ மகாத்மா காந்தியை படிச்சிருக்கியான்னு கேட்டேன். நாம் ஏதோ பிரச்சனையோடு வந்திருக்கோம், மகாத்மா காந்தியை படிச்சிருக்கியான்னு கேட்டேன். இல்லை, நான் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கேன், 100 வால்யூம் அதை எப்படி படிக்க முடியும் அப்படின்னு. 1917 18 19 ஏதோ சொன்னார். ஆல் இண்டியா பிஷப் கான்ஃபரன்ஸ் அதில் மகாத்மா காந்தி பேசிவிட்டு அங்கே இருக்க பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் ஒரு உரையாற்றி இருக்கிறார். பத்திரிகையாளர் கேள்விக்கு பதில் கூறியிருக்கிறார். அதை படிச்சுட்டு அதில் உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுன்னு சொன்னார். ஒரு ஸ்னூக்கர் கேம் மாதிரி இருந்தது. நான் சென்டர் ஃபார் பாலிசி ஸ்டடீஸ் என்னுடைய நண்பர்கள் இருந்தாங்க, அவங்களுடைய லைப்ரரியில் இந்த புக்கு மகாத்மா காந்தி வால்யூம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் வாங்கினேன் மகாத்மா காந்தி வால்யூம்ஸ். அதில் ஒரு கேள்வி, அது என் மனதில் இருக்க கேள்வி. மிஸ்டர் காந்தி, கேன் பிராமின்ஸ் பி இன் பாலிட்டிக்ஸ்? என் மனதில் இருக்க கேள்வி. தமிழகத்தில் பிராமணர்கள் அரசியல் இருக்க வேண்டும் என்றால் ஒன்று வெட்கமில்லாமல் இருக்க வேண்டும், இல்லது அசாத்திய துணிச்சல் இருக்க வேண்டும். என்ன இருக்க முடியாது. எனக்கு அசாத்திய துணிச்சல் இருந்தது தவிர வெக்கம் இருந்தது. இதில் என்ன போய் மாட்டிக்கணும் அப்படின்னு. சோக்கு எனக்கு இதில் பெரிய கருத்து வேறுபாடு உண்டு. நீங்கள் அரசியலுக்கு போகணும்னு சொல்லுவார். நான் அரசியல் தமிழ்நாட்டில் பிராமணர்களை ஏற்கும் அரசியல் வரும் வரையில் அரசியல் பக்கம் போகக்கூடாது பிராமணர்கள் என்பதில் நான் உறுதியாக இருந்திருக்கிறேன். இதை பற்றி பேசியிருக்கிறேன். இதை பற்றி வாஜ்பாய் கிட்ட பேசியிருக்கிறேன். அப்போ காந்தி கூறுகிறார், Brahmins can be in politics, but they should not be in electoral politics or power politics. எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. பாலிடிக்ஸ் என்பதில் 2 அம்சம் இருக்கிறது. அதிகாரம் இல்லாத அரசியல் எல்லோருக்கும் தேவை. அது ஓட்டு போடுவது மாத்திரமல்ல. அதனால அரசியல் என்பதனுடைய தாற்பயத்தை நாம் மாற்ற வேண்டும். அடுத்த கேள்வி கேட்கிறேன். நீங்க வாணியனாச்ச, நீ வியாபாரியாச்ச, நீ ஏன் பாலிடிக்ஸில் இருக்க அப்படின்னு கேட்குறேன். காந்தி வாஸ் வெரி கிளவர் மேன். நான் காந்தி பற்றி எழுதியிருக்கிறேன். காந்தி என்பது, மகாத்மா என்பது வடிவமைக்கப்பட்ட உருவம். ஆனால் இது ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஐ ஹவ் சீன். ஒரு குரங்கு கூட்டத்தை வைத்து சம்பந்தம் இல்லாத லீடர்களை வச்சு, ஜவஹர்லால் நேரு, சர்தார் பட்டேல், அப்துல் கலாம் ஆசாத், யாருக்கு சம்பந்தமே கிடையாது, இவங்க எல்லாரையும் வச்சு ஒரு சர்க்கஸ் நடத்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ் என்று துக்ளக்கில் நான் எழுதி நடந்து போகிறார். அங்கேருந்து ஒரு பானலிங்கம் வருகிறார். அந்த லிங்கம் தான் எங்கள் கிராமத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு, அவர் சொல்றார், கங்கை என்கிற ஈர்ப்பு இருக்கிறத, அதுதான் இந்த நாடு. சொல்லிவிட்டு, we are one in the sense in which no two Englishmen are. அவருடைய பதில், இதெல்லாம் பள்ளிக்கூடங்களில் கற்பிக்கப்பட வேண்டியது. மகாத்மா காந்தி கூறியதை, மகாத்மா காந்தி பேரால் யார் யார் அதனால் பலனடைந்தார்களோ அவர்களே இதை செய்யவில்லை. கலைமகளில் மகாத்மா காந்தியினுடைய ஹிந்த் சுராஜை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை நீங்கள் போட வேண்டும். துக்ளக்கில் அப்பப்போ எழுதி கொண்டிருக்கிறேன் நான். இந்த நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு தேவை அறியாமையை மாற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அறியாமை அரசியல் இருக்குது, பத்திரிகை துறையில் இருக்குது, படித்தவர்கள் கிட்ட இருக்குது. சாதாரணமான ஆள்கிட்ட அறியாமை இருக்குதுன்னு நான் நினைக்கவே இல்லை. தமிழ்நாட்டை பார்த்த வரைக்கும் சாதாரணமானவர்கள் நல்லபடியாக இருக்காங்க, குடும்பங்கள் நல்லபடியாக இருக்கின்றன, அப்பா அம்மாவுக்கு இன்றைக்கி மரியாதை இருக்கிறது, பெண்களுக்கு மரியாதை இருக்கிறது. இதெல்லாம் தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் நான் பார்க்குறேன். ஆனால் இதே தமிழ்நாட்டில் நான் இப்போது ஆசிரியர்களை பற்றி எல்லாம் பேச்சு வந்தது. எந்த மாதிரி ஆசிரியர்கள் இருந்திருக்காங்க, பத்திரிக்கையும் சரி. எனக்கு நான் விழுப்புரம் முனிசிபல் ஹைஸ்கூலில் படித்தேன். பல தமிழ் வாத்தியார், இங்கிலீஷ் வாத்தியார், ஹிஸ்ட்ரி, மறக்கவே முடியாது. இன்றைக்கு வாத்தியாரை பார்த்தா பெண் குழந்தைகள்லாம் பயப்படுற மாதிரி ஒரு நிலைமை உருவாக்கி. இது ஒரு வக்கம். நம்ம அரசியல் எப்படி கெட்டிருக்கிறதோ அது மாதிரி கல்வித்துறையும் கெட்டிருக்கிறது, பத்திரிகை துறையும் கெட்டிருக்கிறது. இன்றைக்கு பத்திரிகை துறையில் ஒரு குடும்ப பத்திரிக்கைன்னு ஒரு காலத்தில் போடுவாங்க.
நான் பார்த்துருக்கேன். ஆனந்த விகடன் குடும்ப பத்திரிகை அதை போட்டாங்க, ட்ராப் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா, குடும்பமாக படிக்க முடியாது. அது வீட்டில் வாங்க முடியாத பத்திரிகைகள் தான் இன்னைக்கு. இதை வாங்கினா என்ன ஆகும்? இன்றைக்கு குடும்பத்தில் வாசிக்கக்கூடிய பத்திரிகையை நடத்தி கொண்டிருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய, இது ஒரு நல்ல செயல் மாத்திரம் இல்லை, தர்மம். இந்த தர்மத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இது இன்னும் பல குடும்பங்களுக்கு போக வேண்டும் என்கிறது என் ஆசை. அதற்கு நாம் என்ன பண்ணோம்? நாம் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணாத ஒன்று நடக்காது. முயற்சி இல்லாத எந்த நல்லதும் நடக்காது, முயற்சி இல்லாத கெட்டதெல்லாம் நடக்கும். அது ஏன்னா மனிதனுடைய இயல்பு. தவறு செய்வது மனிதனுடைய இயல்பு. அதை மாற்றிக்கொள்வதற்கு தான் அவனுக்கு மார்க்கம் தேவையே தவிர, அதனால் ஐயோ கெட்டதெல்லாம் அப்படி நடக்கிறதே அப்படின்னா அது இயற்கை. அதுலேருந்து மாறி நடக்கணும் அப்படின்னா அதுக்கு முயற்சி தேவை. நான் எப்போவுமே சொல்லுவேன், ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணாங்க, இதை பற்றி நான் நிறைய யோசனை பண்ணியிருக்கேன், பல பேர்கிட்ட பேசியிருக்கேன். 100 ஆண்டுகள் இந்த நாட்டை மாற்றி விட்டார்கள். எப்படி மாற்றினாங்க? இந்த நாட்டை பற்றி கவலைப்படுறவங்களை பூரா ஒன்றாக இணைத்தார்கள். தனியாக கவலைப்பட்டால் அது பலவீனம், கவலைப்பட்டவர்களை பூரா ஒன்றாக இணைத்து விட்டால் அது பலமாகிவிடும். ஆர்எஸ்எஸ் பண்ணது என்னென்னா, தேசம் இப்படி இருக்கே, நம்ம தர்மம் இப்படி இருக்கே, குடும்பங்கள் கெட்டு போகுதே, பசங்க கெட்டு போகிறாங்களே அப்படின்னு நினைக்கிற ஒரு, அவங்க எல்லோரையும் பிணைத்தார்கள், நாடே மாறிவிட்டது. அதே போல் இந்த மாதிரி நிலைமை இருக்கே அப்படின்னு இதை மாற்றுவதற்கு நாம் என்ன பண்ணணும் கேட்டால், இங்கே இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து கலைஞர்களுக்கு ஒரு 10 சப்ஸ்கிரிப்ஷன் சேர்க்கறதுன்னு முடிவு பண்ணுங்க. இது ஒரு மூவ்மெண்ட். நம்ம பண்ணலாமே, இதை பண்ணாத முடியாது. நாம் முதல்ல போய் நாம் சப்ஸ்கிரைப் பண்ணோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வெட்டியாக எத்தனையோ ஃப்ரெண்டு எத்தனையோ படிச்சுட்டு இருக்கான், அப்பா இதை படிப்பா அப்படி வீட்டுக்கு எடுத்துன்னு போ. ஏன்னா நாம் இந்த முயற்சியை செய்கிறது கிடையாது. நல்லதுக்கு முயற்சி தேவை, கெட்டதுக்கு முயற்சி தேவையில்லைங்கிறத நாம் புரிந்து கொண்டால் நல்லவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது நமக்கு விளங்கும். அதனால் ஏதோ ஒரு கூட்டத்துக்கு வந்தோம் போனோம் இல்லாத, கலைமகள் போன்ற பத்திரிகைகள் எல்லா வீட்டுக்கும் போகணும். தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு அந்த அவசியம் இருக்கிறது. தமிழ்நாடு மாறிவிட்டது, தமிழ்நாடு பத்திரிகைகள் மாறவில்லை. நான் பத்திரிகை உலகில் 40 ஆண்டுகள் இருந்ததனால கூறுகிறேன், எந்த அளவுக்கு பத்திரிகை ஆசிரியர்கள் இதை எழுதலாமா கூடாதா, சரியா எழுதுகிறோமா இல்லையா, இப்படியெல்லாம் யோசனை பண்ணி பொறுப்பான கருத்துகள் மக்களுக்கு போக வேண்டும். இன்றைக்கு எதை வேண்டாம் போடலாம், டிவி, சோஷியல் மீடியா. அதனால் மக்கள் எல்லோருக்குமே ஒரு மாற்று தேவை என்கிற ஒரு கருத்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு கலைமகள் போன்ற பத்திரிகைகள் ஒரு பதிலாக இருக்கும் என்பதனால் தான் நான் இதை கூறுகிறேன். கலைமகளும் இதுக்காக முயற்சி எடுக்க வேண்டும். இதற்காக என்ன, என்கிட்ட நாங்கள் கூட கீழா போட்டு சொன்னால், வாங்க சார் ஒரு நாளைக்கு உட்காந்து இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லி, ஷோக்கு அப்புறம் துங்களுக்கு போயிடும் அப்படின்னு நினச்சாங்க. எங்கிட்டே பேர பறிஞ்சு ஏன் இதில் போய் தலையிடுறேன் அப்படின்னு நானே நினச்சேன். நாம் எதுவுமே இது வரைக்கும் தோற்றதே கிடையாது, இதை எடுத்து இதைக்கு தோல்வி அடைய வேண்டும் என்பதனால தான் துக்ளக் வேண்டாம் என்று கூறினேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிந்தது, துக்ளக் மக்களுக்கு தேவை. நான் அந்த தேவையை உருவாக்கலை, அந்த தேவை இருக்கிறதுனால துக்ளக் வெற்றி அடைந்தது. அதே போல் கலைமகளுக்கும் ஒரு பெரிய தேவை இருக்கிறது. இந்த தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு நாம் ஏதோ இதை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று இல்லாத, ஒரு ஹோல்டிங் ஆபரேஷன் மாதிரி இல்லாத, இதற்கு ஒரு பெரிய முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுகிறேன் என்று கூறுவதற்காகத்தான் நான் இங்கே வந்தேன். இப்போ வானதி பதிப்பத்தை பற்றி சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அவர் உங்கள் இதுக்கு வந்திருந்தாங்க, காஞ்சி பெரியவர் முன்னால். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. காரணம் என்றால், இந்த தெய்வத்தின் குரலை நான் படிப்பதில்லை, அது பாராயணம் செய்ய வேண்டிய ஒன்று. இதை எப்படி கம்பைல் பண்ணி இவங்க போட்டு 7 வால்யூம் 8 வால்யூமா புரியவே இல்லை எனக்கு. அதாவது காலத்தால் அழியாத கருத்துகள் சனாதனம் என்று கூறுவார்கள். அதுதான் எத்தனையோ எழுதுகிறோம், நான் கூட எழுதியிருக்கேன். 1980 நான் எழுதாததே கிடையாது. அதெல்லாம் மறைந்து விட்டது. அது அந்த காலத்துக்கு தேவை, அவ்வளோதான். ஆயின்மெண்ட் மாதிரி. அதற்கு பிறகு அது நிலைப்பதில்லை. ஆனால் அவர் பேசியது, ரமண மகரிஷி பேசியது, விவேகானந்தர் பேசியது, ராமகிருஷ்ண பரமஹம்சர் பேசியது, காலத்தை கடந்த கருத்துகள் இன்றைக்கு நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது என்றால், எந்த கருத்துகள் சனாதனமானவை என்பதற்கு இதை விட வேறு சான்றே வேண்டாம்.
பெரிய ஒரு அவங்க ஒரு இந்த 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 தர்மத்தை அவங்க பண்ணத்துக்கே அந்த குடும்பம் வாழையடி வாழையாக அவங்க வாழ வேண்டும் என்று நான், இது சாதாரணமான விஷயம். தெய்வத்தின் குரல் மாத்திரம் சொல்லல, எத்தனை, அதாவது தவறான ஒரு புத்தகத்தை அவங்க போட்டே இருக்க மாட்டாங்க வியாபாரத்துக்காக. அதே மாதிரி அலையன்ஸ் பப்ளிஷர் நம்ம ஃப்ரெண்டு, அவர் இந்த கருப்பு நம்பிடாதீங்க. அவர் ஆமாம் ஆமாம், நான் ஒரு நாளாக அதை டை இல்லாத பார்க்கணும் சார்னு கேட்குறேன், முக்க மாட்டேன். அவர் தான் என்னை வாரத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி முண்டகண்ணியம் கோயில் போயிட்டு அந்த பிரசாதத்தை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்துட்டு, நான் நல்லபடியாக இருக்கணுங்கிறதுல அவருக்கு ஒரு பிரசாதத்தை கொடுத்துட்டு, எங்கள் வீட்டில் நான் தினம் பூ இது அர்ச்சனை பண்ணுவேன், அதுக்கு பூ கொண்டு கொடுப்பேன். இதெல்லாம் நம்ம பாரம்பரிய உறவு முறைகள், ஒருத்தர் போய் பார்க்குறது, பழகிறது, இதெல்லாமே நின்று போச்சு. எல்லாம் டெலிவிஷன் பார்த்துட்ருக்கோம், இல்லை கையில் செல்ஃபோன் பார்த்து கொண்டு இருக்கோம். இந்த காலகட்டத்தில் உறவு முறைகளை அவர் சோகாலத்துலேருந்தே பண்ணிருக்கார். அதனால் அவங்களுடைய பாரம்பரியம், மகாத்மா காந்தி வந்து அவங்கள்ட்ட கையெழுத்து போட்டு இந்த அலையன்ஸ் பப்ளிஷருக்கு வாழ்த்துறை கூறியிருக்கிறார். ஊய சுவாமிநாத ஐயர், இந்த பாரம்பரியம் அவங்களுக்கு இருக்குது. அந்த பாரம்பரியம் இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை என்னன்னாக்க, அந்த பாரம்பரியத்தையும் வியாபாரத்தையும் எப்படி சேர்த்து பண்ணுறதுங்கிறது தான் பிரச்சனை. பாரம்பரியத்தை கைவிட்ட பத்திரிகைகள் எத்தனையோ பிரபலமாக இருக்கின்றன, ஆனால் பாரம்பரியம் இல்லை. பாரம்பரியம் தான் ஆன்மா. இப்போ எத்தனையோ பத்திரிகைகள் இருக்குது, அதுக்கெல்லாம் ஆன்மா இல்லை. பேர் இருக்கிறது, ஆன்மா இல்லை. பிரபலமாக இருக்கிறார்கள், ஆன்மா இல்லை. வியாபாரம் இருக்கிறது, ஆன்மா இல்லை. வருமானம் இருக்கிறது, ஆன்மா இல்லை. இது எல்லாமே இல்லாத கலைஞர்களுக்கு ஆன்மா இருக்கிறது, அதுதான் முக்கியம். அதே மாதிரி அலையன்ஸ் பப்ளிஷர்ஸ் அந்த தொடர்ச்சி அப்படியே இன்று வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து ராமகிருஷ்ண விஷயத்தை பற்றி, ராமகிருஷ்ணா மடத்தை பற்றி கூறுவது நான் ஏதோ ஒரு பெருமைக்காக கூறலாமே தவிர, நம்ம எல்லோருக்குமே ஒரு உந்துதலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த நாட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட அமைப்பு. இது ஏதோ ஒரு ஆன்மீகம், இது ஏதோ காவி கொட்டி கட்டி கொண்டிருப்பது கிடையாது. இந்த நாட்டை புனருத்தாரணம் செய்வதற்காகவே ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் உருவாக்கினார். நாடே மாறிவிட்டது. அதனால் அந்த ராமகிருஷ்ண விஜயத்தினுடைய அது 1.5 லட்சம் காப்பி விற்கிறது அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. விளையாட்டான விஷயம். 1,50,000 வீடுகளுக்கு ராமகிருஷ்ண விஜயம் போவது என்றால் தமிழ்நாடு எந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு எப்படி மாறி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய நண்பர்கள் 2 பேர் வந்திருக்காங்க, கலைமணி அம்பலம், அப்புறம் மருது. இவங்கெல்லாம் ஒரு 2-3 வருஷத்தில் 4 வருஷத்தில் தொடர்புக்கு வந்தவங்க. இந்த ஆன்மீக நீரோட்டம் தெரிந்த உடனேயே அவங்கள இந்த சமுதாயமே மாற ஆரம்பித்து விட்டது. அரசியல் என்றால் என்ன, ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை அவங்க புரிந்து கொண்டு ஆன்மீக அரசியல் தேவைங்கிறத அவங்க எங்கிட்ட வந்து சொல்கிறாங்க, சார் இதெல்லாம் தேவை சார் அப்படின்னு சொல்லி. அதனால் தமிழ்நாடு பெரிய அளவுக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. பத்திரிகைகள் மாற வேண்டும், பத்திரிகைகளுக்கு தன்னம்பிக்கை வர வேண்டும், நல்ல பத்திரிகைகளுக்கு கூறுகிறேன். அதற்காக முயற்சியை கலைமகள் எடுக்க வேண்டும். அதை நாம் பண்ணலை அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டு விழாக்கள் செய்வதில் அர்த்தமே கிடையாது. துக்ளக் ஆண்டு விழா நடத்துவதற்கு அர்த்தமே வேறு. ஆனால் கலைமகள் ஆண்டு விழா நடத்துவது ஒரு கலாச்சார ஆண்டு விழாவாக இதை நடத்த வேண்டும். அதற்கு நாம் எல்லோருமே சேர்ந்து ஒரு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு என்ன உதவி என்னால் செய்ய முடியுமோ செய்கிறேன் என்று கூறி இந்த சிவா பிள்ளைங்கிற பற்றி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அந்த ஊரில், நம்ம ஊரில் இது மாதிரி ஆட்களை யாரையும் வச்சு பள்ளிக்கூடத்தில் பாட புஸ்தகம் எப்படி எழுதுறதுன்றதை சொல்ல மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் வருவார், ஒரு பேரே கூட எனக்கு தெரியாது, கண்ணாபின்னான்னு ஒரு ஆள். இவராடா பாட புஸ்தகத்துக்கு அந்த கமிட்டிக்கு தலைவருங்கிற மாதிரி நமக்கு பயமாக இருக்குது. என்ன ஆகுன்னே புரியல. நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் போய்
நம்ம ஆன்மீக நாட்டம் உள்ளவர், நம்ம நூல்கள், அந்த ஊரில் அவங்கள வந்து பாடப்புத்தகம் எழுதுகிற கமிட்டியில் போட்டிருக்கான் அப்படின்னா சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஸோ அதனால் நான் 3 வேண்டுகோள் தான் சொல்கிறேன். ஒன்று, தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறதுங்கிறதுல உங்களுக்கு தன்னம்பிக்கை வர வேண்டும். நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும், சமுதாயத்தில் போய் பார்த்தா தான் தெரியும். பத்திரிகையை படித்தா தெரியாது, டிவியை பார்த்தா தெரியாது. இதெல்லாம் நம்ம கெடுக்க வந்திருக்கிற, வீட்டையே குலைக்க வந்திருக்கிற சக்திகள். இதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறதே நமது கோவில்கள் தான், ஆன்மீகம்தான், நம்ம பெண்கள். அதனால நமக்கு அவநம்பிக்கை தேவையில்லை. ரெண்டாவது, இந்த அரசியலை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் சமுதாயமும் அரசியலும் 1960, 70 ஒன்றாக இருந்தது. 50, 60 சமுதாயத்துக்கும் தெய்வம் வேண்டாம், அரசியலுக்கும் தெய்வம் வேண்டாம். இன்றைக்கு சமுதாயத்துக்கு தெய்வம் வேண்டும், அரசியல் தெய்வம் வேண்டாம் என்கிற சொல்கிறார். அரசியல் ஒதுக்கப்படும் என்பதில் எனக்கு சந்தேகமே கிடையாது. ஆனால் இதே ஒரு பத்திரிகையில் இந்த மாதிரி ஒரு மாற்றம் தேவை. பத்திரிகை என்றால் அசிங்கம் தான், தப்பாக எழுதினாதான், கண்ணாபின்னா எழுதியிருக்காரு. அதெல்லாம் பற்றி குடும்பங்களை, பெண்களை, குழந்தைகளை குலைக்கக்கூடிய ஒரு பத்திரிகை கலாச்சாரம் நம்ம பரவி விட்டது என்பதில் அவருக்கு ரொம்ப வருத்தம். ஆனால் அதை மாற்ற முடியும், மாற்றுவது நம்முடைய கடமை. அதில் வந்து கலைஞர்கள் ஒரு பங்கேற்க வேண்டும் என்று அது 2வதாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். 3வது, எல்லாரும் இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் மனசில் கவலையோடு இருக்கவங்க இதுக்காக முயற்சி செய்யவில்லை என்றால், காஞ்சி மகான் 1980 சி சுப்பிரமணியம், தாதா தர்மாதிகாரி, இந்த ராமகிருஷ்ணன் ஒருத்தர் பவன் ஜேர்னலுடைய எடிட்டர், 3 பேர் போயிருந்தாங்க. அப்போ சி சுப்பிரமணியம் கேட்டார், இப்படி அலங்கோலமாக இருக்கிறது நாடு, என்ன பண்ணுறதுன்னே புரியல அப்படின்னு. நான் சொல்றதை நோட் பண்ணிக்கோ அப்படிங்கிற, அதை எழுதி பவன் ஜேர்னலில் அதை போட்டிருக்காங்க. தர்மம் நலிந்து வருகிறது என்று யார் நினைத்து கவலைப்பட்டு அவர்கள் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்கள் தான் அதர்மம் செய்பவர்கள். அதனால தர்மம் நலிகிறது என்பதனால கவலைப்படுபவர்கள் எல்லோரையும் இணைத்து இயக்கம் நடத்த வேண்டும் என்று கூறுகிறார். எங்கேயோ உட்காந்து மகாகாங்கிற ஒரு கிராமத்தில் நான் அந்த இடத்துல போய் பார்த்துருக்கேன். ஒரு குடிசை, அதில் தான் இருந்தார். அங்கே இருந்து அவருடைய சி சுப்பிரமணியம் போகும்போது நீ எழுதிக்கொள் என்று கூறுகிறார். அதனால் தர்மம் நலிந்தது என்று நாம் நினைத்தால், நினைத்து ஒன்றும் செய்யவில்லை என்றால், நாம் தான் தர்மம் நலிய காரணம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.